வணக்கம். நான் Piramu சங்கர். எங்களது அன்பு அக்கறை அறுசுவை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பினால் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஸ்ரீலங்கன் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இது சிங்களவர்கள் தமிழர்கள் எல்லாருமே விரும்பி உண்ணக்கூடிய இலங்கையின் பாரம்பரிய உணவு லேவரியா. இதை நான் 2 விதமாக செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல நம்ம கடலைப்பருப்பு பூரணத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1 கப் கடலைப்பருப்பை நல்லா 3 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். அதை நம்ம குக்கரில் போட்டு ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுக்கணும். அந்த குழைவாக வெந்த கடலைப்பருப்பை நல்லா மசிச்சு எடுத்து வைக்கணும். அது நமக்கு இப்போ 1 கப் இருக்குது. அதுக்கு ஒரு 3/4 கப் வெல்லத்தை நம்ம நல்லா பொடிச்சு நல்லா கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. 2வது தேங்காய் பூரணத்துக்கு 1 கப் அளவு தேங்காய் துருவல், 3/4 கப் வெல்லம் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. முதல்ல கடலைப்பருப்பு பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு நம்ம அதில் மசிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். அது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை கரைசலையும் சேர்த்து 2ஐயும் நம்ம நல்லா கலந்து கொதிக்க விடணும். அந்த வெல்லத்தினுடைய பச்சை வாசனை நமக்கு போகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துட்டுது. இது இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாகணும். இந்த சமயத்தில் நம்ம ஏலக்காய் பொடியை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போ பூரணம் நல்லா கெட்டியாகி நமக்கு தயாராகிட்டுது. அடுத்து தேங்காய் பூரணத்துக்கு அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு தேங்காய் பூவை கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துட்டு அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை சேர்த்துடணும். சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடணும். இதுவும் இப்போ ஓரளவு வெல்லத்தினுடைய பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வந்துட்டுது. இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் பொடியை சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடியை நம்ம இந்த தேங்காய் பூரணத்தில் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அது கெட்டி ஆகிட்டுது. நமக்கு தேங்காய் பூரணம் ரெடி ஆகிட்டுது. அடுத்து 1/4 கிலோ பச்சரிசி மாவில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விடணும். இந்த மாவை நம்ம நல்லா கொதிக்கிற வெந்நியை விட்டு தான் நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போ பார்த்திங்கன்னா தரன்னு நல்லா கொதிக்கிற வெந்நியை தான் நான் ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெந்நியை ஊற்றி இந்த மாவை கலக்கணும். முதல்லையே நம்ம நிறைய வெந்நி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் அதை நம்ம நல்லா கலக்கணும். நல்லா கொதிக்கிற வெந்நியை விட்டு நம்ம பிசையணும். அப்போ தான் அந்த மாவு ரொம்ப அருமையாக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆவி பறக்குது. நம்ம கையை வச்சு இப்போ பிசைய முடியாது. இப்போ கிட்டத்தட்ட நான் 2.5 டம்ளர் தண்ணி இப்போ இதோட சேர்த்து 3 டம்ளர் தண்ணி நான் கலந்துட்டேன். இப்போ நமக்கு மாவு நல்ல சரியான பதத்துக்கு ரெடி ஆகிட்டுது. மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து உருட்டும் போது கையில் ஒட்டாமல் வருது. இதுதான் நமக்கு சரியான பதம். இப்போ நமக்கு மாவு சரியான பதத்தில் ரெடி ஆகிட்டுது. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன சதுர ஷேப்பில் இலையை கட் பண்ணிவிட்டு அதில் நல்ல எண்ணெயை தடவி ரெடி பண்ணி வைக்கணும். அடுத்து இடியாப்ப உலக்கு. இந்த இடியாப்ப உலக்குலையும் உள்பக்கம் நல்ல எண்ணெயை தடவி நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். இதே மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெயை தடவி ரெடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு லேவரியா செய்கிறதுக்கு 2 பூரணமும் ரெடியாக இருக்குது. இப்போ முதல்ல இலையில நம்ம நல்லா இடியாப்பம் பெருசாக புளியணும். இப்போ இதில் நான் முதல்ல கடலைப்பருப்பு பூரணத்தை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இடியாப்பத்துடைய ஒரு ஓரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு பூரணத்தை பரப்பி வச்சு ஒரு ஓரமாக உள்ள இலையை அப்படி மடக்கி இடியாப்பத்தினுடைய விளிம்புகளை அப்படி ஒன்று போல் ஒட்டி விட்டுறணும். செய்கிறத பார்த்து அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த லேவரியா வேகிறதுக்கு தயாராகிட்டுது. அடுத்து நம்ம தேங்காய் பூரண லேவரியா ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி தான் இலையில நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு ரெடி பண்ணிடணும். தேங்காய் பூரணத்தை எடுத்து இடியாப்பத்தினுடைய ஒரு ஓரத்தில் நல்லா பரப்பி வைக்கணும். இனிப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ பயன்படுத்திக்கோங்க.
இப்போ அதே மாதிரி தான் இலையினுடைய ஒரு விளிம்பை நம்ம மடக்கி இடியாப்பத்தினுடைய விளிம்புகளெல்லாம் ஒன்று போல் ஒட்டி விட்டுறணும். இப்போ நமக்கு தேங்காய் பூரண லேவரியாவும் வேகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற லேவரியாவை வச்சு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோன்னா அருமையான சுவையில் லேவரியா நமக்கு ரெடியாகிரும். இலங்கையின் பாரம்பரிய உணவாகிய இந்த லேவரியாவை நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.